எல்லாருக்கும் வணக்கம். இது woodworktamil. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சின்ன ட்ரிக் தான். மைக்காவுடைய இப்போ எஸ்ஆர் போட்டு நம்ம மைக்கா ஒட்டுறோம்ல, எஸ்ஆர் போட்டு ஒட்டும்போது பேந்துட்டு வர்ற கம்ப்ளைண்ட் வந்து நெறைய பார்த்துருப்போம். அதில் ஒரு சின்ன ட்ரிக் தான் இது. இந்த ஃபெவிக்விக் நார்மலா வந்து நம்ம ஃபெவிக்விக்னா இந்த ரூ. 5 குடுத்து வாங்கி யூஸ் பண்றோம்ல, அந்த ஃபெவிக்விக் இல்ல. நம்ம இது நார்மலா இப்போ வந்து ப்ளைவுட் எந்த ஒரு ஆர்டர்ஸ் கடைக்கு போய் கேட்டிங்கன்னா கூட அதோடைய ரேட் வந்து ரூ. 50 பெரிய டப்பா கிடைக்கும். பாத்ரூம் டோருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிவிசி டோருக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இத. அந்த அந்த ரூ. 50 ஒண்ணு வாங்குனீங்கன்னா போதும். நீங்க எந்த எந்த அளவுக்கு நீங்க மைக்கா ஒட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம அத போட்டு யூஸ் பண்ணிக்கணும். அதே மாரி எஸ்ஆர் போட்டுட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது ஒட்டும்போது, ஓரத்துல அழகா ஓரத்துலலாம் போட்டு பாக்ஸ் மாரி அப்படியே உள்ளலாம் சென்டர்லாம் போட்டுட்டு நீங்க போட்டீங்கன்னா, அது ஒன்ஸ் ஒட்டிடுச்சுன்னா திரும்பலாம் வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா புடிச்சிரும். மைக்கா நம்ம ஏற்கனவே எல்லார் வீட்லயுமே நம்ம வீட்லலாம் இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. தன்னால அந்த மைக்கா மட்டும் தனியா வரும். அதுக்கான காரணம் என்னன்னா, அதோடைய பவர் அவ்வளோதான். குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அது இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம். அதுக்கப்புறம் அது வந்து தன்னால எழுந்துரும். அது குயிக்கா ஒட்டுது. அது அதே மாரி குயிக்காவே வந்துரும். அந்த மாரி தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அடுத்த நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். இந்த ஒரு நல்ல ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபெவிக்விக் நீங்க நார்மலா கேட்டீங்கன்னா, ஹார்ட்வேர்ஸ் கடையில கிடைக்கும். ஓகே. பாய்.